வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ற சொரக்காய் ஜூஸ் புதினா சேர்த்து பண்ணிருக்கேங்க. அதனால குடிக்கிறதுக்கு ரொம்ப மனமா ருசியாவும் இருக்குங்க. நான் இன்னைக்கு 2 பேருக்கு 3 கைப்பிடி அளவுக்கு சுரக்காய் எடுத்திருக்கேங்க. இது பாத்தீங்கன்னா நான் தோல் சீவிட்டு நடுவுல இருக்கிற பகுதியெல்லாம் எதுவுமே எடுக்காம சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க திருவி கூட சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி நல்லா கொஞ்சம் பெரிய துண்டாவே சேர்த்திக்கோங்க. சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு 6 மிளகு அல்லது ஒரு 1/4 ஸ்பூன், சின்ன ஸ்பூன்ல 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துட்டு ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மிக்சியில நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்தோம்னா காய் சரியா அரைப்படாதுங்க. அதனால கம்மியா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டா தண்ணி கலந்துக்கலாம். இப்ப காய் எல்லாமே நல்லா அரைப்பட்டிருக்குங்க, நல்லா நைஸ் ஆயிருக்கு. இது ஒரு பாத்திரத்துல சேர்த்திக்கலாம். கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து நான் குடிக்க போறேன். உங்களுக்கு தேன் வேண்டாம்னா நீங்க ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்த பாருங்க. அப்பவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டீங்கன்னா நீங்க தேன் சேர்க்க வேண்டாம், உப்பு டேஸ்ட்லயே குடிச்சுக்கலாம். அதெல்லாம் சரிங்க. நீங்க எவ்வளவு கிலோ வெயிட் குறைஞ்சீங்கன்னு தானே கேக்குறீங்க. நம்ம எதுவுமேங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் தொடர்ச்சியா பண்ணவே மாட்டேன். ஒரு 4 நாள் பண்ணுவேன், அதுக்கப்புறம் விட்டுருவேன். அதுதான் பிரச்சனையேங்க. இதை நீங்க ரெகுலரா தொடர்ச்சியா பண்ணும்போது கூடவே வாக்கோ இல்ல ஒர்க் அவுட்டோ பண்ணும்போது கண்டிப்பா இந்த சொரக்காய் ஜூஸ் உங்களுக்கு கொழுப்பை கரைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த சொரக்காய் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத நீர் வெளியேற்றுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதே பாத்தீங்கன்னா நீங்க சொரக்காய்க்கு பதிலா வெள்ளை பூசணிக்காயும் செய்யலாம்.